இப்போ அந்த மனுவுடைய சாராம்சங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இதில் 16வது புகாரில் மிக முக்கியமான ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அதாவது 2021 உளவியல் ரீதியாக எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றது ஓரளவுக்கு முறிஞ்சிடுச்சு. நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக தான் வசிக்கிறோம், அவர்கிட்ட நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சங்கீதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 16வது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான எனக்கு மாற்று கருத்திற்கு என்னுடைய எதிர்ப்பையும் மீறி பல இடங்களில் பொது நிகழ்ச்சிகளில் சினிமா துறை சார்ந்த நிகழ்வுகளில் அந்த சம்பந்தப்பட்ட நடிகையோடு அவர் தொடர்ச்சியாக போகிறது அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுச்சு அப்படின்றார் அவர். கூடுதலாக அது பகிரங்கமாக அந்த நட்பு அந்த தொடர்ந்தது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் எனக்கு உளவியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்றார் அவர். 2021 தன்னுடனான அந்த உறவை அவர் முறித்து கொண்டதா, அதாவது 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிந்து வாழ்கிற ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது அப்படின்றத அவர் குறிப்பிடுறார். அவர் ஏற்கனவே தொடர்பாக ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய முறை அவ்வப்போது எங்களுக்குள்ள கருத்து மோதல் அப்படின்றது வந்தாலும் கூட இந்த மத்தியஸ்தம் செய்யக்கூடிய முறை அப்பப்போ நடந்துச்சு. இருந்தாலும் சமரசமாக வாழ முயற்சி பண்ணோம். ஆனால் இதை நிறுத்துவதாக சொன்ன என்னுடைய கணவர் விஜய் அதை நிறுத்தவில்லை, மீண்டும் மீண்டும் அதே அணுகுமுறையை அவர் கையாண்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் பகிரங்கமாக வச்சிருக்காரு. இந்த விஷயமெல்லாம் கருத்தில் கொண்டு தனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதாவது முழுக்க திருமணத்தை மீறிய பந்தம் அப்படின்றது இந்த விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த விஷயத்தை நமக்குள்ளே முடித்து கொள்ள வேண்டும், இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் சரியான பலன் அளிக்கவில்லை அப்படின்றது சங்கீதா தரப்பு ஒரு முறையீடலாக இருக்குது நீதிமன்றத்தில். இது தொடர்பாக விஜய் தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நாம் வெளியிடலாம். ஆனால் தற்போது வரைக்கும் சங்கீதா தரப்பில் தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வரக்கூடிய நாட்களில் விஜய் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்படும். இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2021 இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேற்றுமை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்து வேறுபாடுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நடிகை தான் காரணம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த மனுவில் அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த நடிகையுடைய பெயரை அவங்க குறிப்பிட விரும்பலை. இன்னொரு பக்கம் எந்த இடத்துல இந்த விஷயம் முரண்பாடாக வருது அப்படின்னா அவருடனான நட்பை நாங்கள் முறித்துக்கொள்ள பல இடங்களில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். ஆமாம், நிச்சயமாக நான் முறித்துக்கொள்கிறேன் அவர் சொன்னவர் மீண்டும் அதே அணுகுமுறையை தான் கையாண்டார். இதன் காரணமாக எங்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துச்சு. எங்களுடைய குடும்ப முறை அப்படின்றது சிதைய ஆரம்பிச்சது. உளவியல் ரீதியாக நான் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். என்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவர் கவனத்தில் கொள்ளாமல் நான் தொடர்ச்சியாக என்னுடைய எதிர்ப்பையும் மீறி அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நடவடிக்கை தொடர்ந்ததன் காரணமாக எங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு கசப்பான கட்டத்தை எட்டிவிட்டது அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்க இப்போது இருக்கக்கூடிய அந்த திருமண பந்தம் அப்படின்றது வெறும் காகிதத்தில் தான் இருக்குது. ஏற்கனவே எங்களுடைய திருமண உறவு அப்படின்றது முற்றிலுமாக முறிந்து விட்டது. நான் இனிமேல் இந்த திருமண பந்தத்தை தொடர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்கு. மிக கடுமையான மன உளைச்சல் துன்பத்தை நான் அனுபவிச்சு வரேன். இந்த அளவுக்கு சமூகத்திலையும் பொது வெளியிலையும் என்ன ஹராஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அடல்ட்ரஸ், அதாவது திருமணத்தை மீறிய பந்தத்தை அவர் தொடர்வது அப்படின்றது என்னுடைய முயற்சி, இந்த திருமணத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி அப்படின்றது எந்த வகையிலும் பலன் கொடுக்காது. இதன் காரணமாக இந்த விஷயத்தை நான் சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஒரு கருத்து வேறுபாடாக முடிச்சுக்கலான்னு பார்த்தா கூட அதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதன் காரணமாக இந்த விஷயத்தில் எங்கள் திருமணத்தை சட்டப்பூர்வமாக முறித்து வையுங்கள் என்பதுதான் இந்த மனுவுடைய சாராம்சமாக இருக்குது. ஸோ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 25 புகார்கள் விஷயங்கள் ஏன் இந்த திருமண பந்தத்தை சட்டப்பூர்வமாக முறிக்க வேண்டும் என்று சங்கீதா தரப்பில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சாராம்சம் என்னவாக இருக்குது அப்படின்னா, விஜய் 5 ஆண்டுகளாக சங்கீதாவோடு எந்த விதமான உறவுகளையும் இல்லை, அதாவது நட்பாகவோ அல்லது குடும்ப உறவுகளை தொடங்குறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு காரணம் என்ன காரணம்னா பகிரங்கமாக வேறொரு நடிகையோடு அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றது எங்கள் குடும்ப உறவுகளை முற்றிலுமாக சிதைத்து விட்டது அப்படின்றாரு. 5 ஆண்டுகளாக 2 பேருமே தனித்தனியாக தான் பிரிஞ்சு வாழ்ந்து வரும். இந்த திருமண உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க அல்லது சமரசமாக அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி அப்படின்றது எந்த இடத்துலையும் பலன் கொடுக்காம போயிடுச்சு. இதன் காரணமாக இதை பேப்பரில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த திருமண
உறவை முறித்து வைக்க வேண்டும், அதற்கு விவாகரத்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தரப்பில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அண்மையில் நிறைய பேர் நடிகைகள் தங்களுடைய விவாகரத்து கோரி குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அது பெரும்பாலும் ஒரு பரஸ்பர சம்மதத்தோட அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ சங்கீதா தரப்பில் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை நடிகர் விஜய் மீது முன்வைத்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் வட்டாரத்திலையும் திரைத்துறையிலையும் ஒரு மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்தி பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஒரு கருத்தை சொன்னார். இந்த சூழ்நிலையில் தான் விஜயுடைய மனைவி சங்கீதா இதே குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த எந்த நடிகை அப்படின்ற பேரை சங்கீதா அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிடலை. இதுக்கு அடுத்ததாக நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த மனுதாரர் ஒரு இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இவங்க ஒரு பிரிட்டனுடைய குடிமகள். அப்படி பார்க்கும்போது இந்த விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய இந்த மனுவில் இதை எப்படி அணுகும், இழப்பீடு அப்படின்றது எவ்வாறு கிடைக்கும், அவங்களுடைய நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் கிடைக்குமா, இந்த மாதிரியான நிறைய அம்சங்கள் இருக்குது. வழக்கமாக பரஸ்பரம் இருவருடைய மனமொத்து விவாகரத்து கோரக்கூடிய முறை அப்படின்றது ஒரு 6 மாதத்திற்குள்ளாக அவகாசம் கொடுக்கப்பட்டு 1 வருடத்திற்குள்ளாக அந்த விவாகரத்து அப்படி நடைமுறை முடிந்துவிடும். தேர்தல் நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட, ஆனால் தனிப்பட்ட பிரச்சனை இருவருக்கும் ஒரு சில விஷயங்களில் கருத்து முரண் வருது அப்படின்றதன் அடிப்படையில் விவாகரத்து கோருறது வேறொரு நடிகையுடனான தொடர்பு, அதன் காரணமாக விவாகரத்து கொடுங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கை சிதைந்து விட்டது, என்னுடைய எதிர்ப்பையை மீறி பகிரங்கமாக பொதுவெளியில் அந்த நடிகையுடனான உறவை தொடர்கிறார் என்று நீதிமன்றத்தில் அவர் இந்த மனுவாக தாக்கல் செய்திருப்பது என்பது விஜய்க்கு எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்க முடியும். அதாவது இந்த எதிர்ப்பின் காரணமாக விஜய் தன்னை அவருடனான ஒரு தொடர்பையே துண்டித்து கொண்டார். எந்த இடத்திலும் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் போயிடுச்சு, என்னை கம்ப்ளீட்டாக அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத இந்த புகார் மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவர் தொடர்ச்சியாக என்னுடைய எதிர்ப்பையும் மீறி அந்த நடிகையோடு அவர் பொதுவெளியில் போகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மன வலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக இந்த விஷயத்தை நீதிமன்றம் தலையிட்டு எங்களுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று தற்போது முதல் முறையாக சங்கீதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த மனு, விவாகரத்து கோரிய மனு அப்படின்றது தற்போது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிர்வலையுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1999 விஜய்க்கு சங்கீதாவோடு திருமணம் நடைபெற்றது. சங்கீதா இந்தியாவுடைய பிரஜை கிடையாது. அவங்க பிரிட்டனை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய மகள். கிட்டத்தட்ட 2001 வரைக்கும் அவர்களுக்கிடையே 2021 வரைக்கும் இருவருக்கும் இடையே ஒரு கருத்தொற்றுமையோடு சுமூகமாக வாழ்ந்து வந்த நிலையில் ஒரு நடிகையுடனான தொடர்பின் காரணமாக விஜய்க்கும் விஜயுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதன் காரணமாக அவர்கள் இப்போ இந்தியாவில் இல்லை, அவங்க லண்டனில் முழுமையாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்றதையும் மறைமுகமாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா 2 பேருக்குமே இப்போ தொடர்பில் இல்லை, கடுமையான மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்றத இந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நாம் இதை அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னா, கடந்த 2024 பிப்ரவரியில் விஜய் தாவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்கினார். கட்சி தொடங்கினப்ப முதல் மாநாட்டின் போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வருவாங்க. ஆனால் அவருடைய தாய் தந்தையர் மட்டும்தான் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க, அவருடைய மனைவி கலந்துக்கல. அதனுடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்றது அதனால் யாருமே அதை பற்றி கேள்வி எழுப்பலை. இந்த நிலையில் இவர்களுடைய இந்த பெட்டிஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான டைம்லைனை பொருத்தி பார்க்கும்போது 2021 அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல்